Remember the name Vaibhav Sooryavanshi. நேற்று இந்த ஜிடி விசஸ் ஆர்ஆர்ஆர் மேட்ச் சரி எப்படியோ மொக்கையாக தான் இருக்கும்னு நினச்சி நானும் பார்க்காம இருந்தேன். இந்த பையன் இன்னிங்ஸு ஃபுல்லாக பார்த்தங்க. நேற்று இந்தியா கிரிக்கெட் டீம் வந்து ஃப்யூச்சரில் ஒரு நல்ல சேஃப் ஹேண்ட்ஸில் இருக்குது. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியன் கிரிக்கெட் டீமு ஃப்யூச்சரே இல்லைன்னு சில பேர்லாம் சொன்னாங்க. இப்போ அதெல்லாம் பொசுக்கி உடச்சி 100 ஆக்கிட்டாங்க. சுக்கு 100 உடச்சிட்டாங்க இந்த பையன். அதெல்லாம் உடச்சி சுக்கு 100 ஆக்கிட்டாங்க இந்த பையன் வைபவ் சூர்யவன்ஷி. அம்மாடியோ எப்பா என்ன அடிடா, மரண அடிடா. இன்னும் ஒரு 50-60 வருஷத்துக்கு இந்த இன்னிங்ஸை மறக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு அடிச்சுட்டான் சின்ன பையன். நம்மலாம் என்ன பண்ணியிருப்போம் 14 வயசில், நாளைக்கு கிளாஸ் டெஸ்ட்டு, குவார்டர்லி எக்ஸாமு, ஹாஃப் இயர்லி எக்ஸாமுன்னு உட்காந்து படிச்சுட்டு இருப்போம். நானும் அப்படி தானே இருந்தேன், படிச்சுட்டு தானே இருந்தேன். ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லேயும் எங்களை பார்ட்டிசிபேட் பண்ணவும் இல்லை. எதனா ஒரு சான்ஸோ பர்மிஷனோ கிடச்சிருந்தா எனக்குன்னு எதனா ஒரு டேலண்ட்டை வந்துருக்கோங்க. சரி விடு, போனது போச்சு, அடுத்த ஜென்மத்தில் பார்த்துக்கலாம், அவ்வளோதான். ஆனால் என்னவா அடிங்க வைபவ் சூர்யவன்ஷி. எப்பா கிரிக்கெட்டோட ஒத்துமொட்ட உலகத்தையே பார்க்க வச்சிட்டான்டா. ஜிடி இத்தனைக்கும் டாப் 4ல் இருக்கிற டீம் எல்லா பவுலரையும் வச்சு கீஸ்தான் இந்த பையன். பட்லர் ஸ்டார்டிங்கில் நிறைய நொறுக்கு நச்சான், சுப்மன் கில் அடித்தான். சரி எப்படியோ ஜிடி ஜெயிச்சிருவானுங்க தான் நினச்சேன். இவனுங்க 15 ஓவர்லேயே மேட்சை முடிச்சிட்டானுங்க. அந்த மாதிரி அடி, கொஞ்சம் நெஞ்ச அடியா பையன், அந்த மாதிரி அடி அடித்தான். சாதாரண அடி இல்லை, மறக்கவே முடியாது. அந்த கரீம் ஜனாத் அவன் ஓவர் தான் மொத்த மேட்சே திருப்பி போட்டுச்சு. 30 ஓவர் கொடுத்தான், செம மேட்ச்சு. ஏன்ப்பா ஃபுல்லாக இன்டர்நெட்டே ஸ்தம்பிச்சு போயிடுச்சு. ஒரு நாளைக்கு ஸ்தம்பிச்சிடும். மரண அடிடா வைபவ். கீப் இட் அப் மேன். கூடிய சீக்கிரம் உன்னை இந்தியன் கிரிக்கெட் டீமில் T20 பிளேயராக பார்க்கணும். நீ கேப்டனாக ஆகணும். இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு நல்லா விளாடு. கரியரையும் கொஞ்சம் பாரு. கரியர் ஸ்கூலை முடிச்சுட்டு வந்துரு கிரிக்கெட்டுக்கு. காலேஜ் கூட படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீ ஸ்கூல் காலேஜெலாம் முடிச்சுட்டு நாங்களே இங்கே பிச்சை எடுத்துட்டு இருக்கோம். நீ 14 வயசுலேயே 1 கோடியை வச்சு உன்னை எடுத்துக்கிறாங்களாடா. நீ படிக்கவே வேணாம் எனக்கு தெரிஞ்சு. எதுக்கு? அழகாக அப்படியே முடிச்சுட்டு கிரிக்கெட்டுக்கே வந்துடு. எதுக்கு? இந்த உலகத்தில் காசு தான் தம்பி முக்கியம். வைபவ் சூர்யவன்ஷி உங்க சொல்லிக்கிறேன். பீகார் பையன் இத்தனைக்கும். அந்த பையன் எத்தனையோ பீகார் காலங்கள்லாம் நம்ம ஊரில் வேலை செய்கிறாங்க. ஆனால் ஒரு பீகாருக்காரனை சாதாரணமாக நினச்சிருந்தோம். இன்றைக்கி ஒரு டேலண்ட்டை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பீகார் மக்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப், வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஊரில் இருக்கிற எல்லா டேலண்ட்டையும் முட்டி ஊர் மடுக்கில் இருக்கிற ஒளிஞ்சிரவனெல்லாம் பிடிச்சி தூக்கிட்டு வாங்க. அதான் ஆல் இண்டியன்ஸ் ஆர் ஆல் வெரி டேலண்டட் எக்ஸப்ட் மீ. எனக்கு தான் டேலண்ட்டே கிடையாது. ஸோ நல்லா விளையாடனா பையன் செம கேரியர் இருக்குது. ஃப்யூச்சர் ஓப்பனர் ராணி வெளுத்து வாங்கிட்டடா, ஸ்தம்பிச்சு போயிடுச்சுடா. மனசாட்சிடா வைபவ் சூர்யவன்ஷி இந்தியாவுக்கு கூடிய சீக்கிரம் விளையாடும். கங்க்ராச்சுலேஷன்ஸ். குஜராத்துக்கு இன்னும் இழுபுரி இருக்குது. குவாலிஃபை ஆகிறதுக்கு இழுபுரி இருக்குது. ஆமாம், ராஜஸ்தான் அவுட் ஆஃப் ஃபார்ம் தான். ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் அவனை கொஞ்சம் ஸ்டார்டிங்லேயே இறங்கி விட்டுருந்தா இன்னும் நல்லா விளையாடி இருப்பான். மிஸ் பண்ணிட்டோம். செம கார்னேஜ். சன்ரைசர்ஸ் ஹைதராபாதோட கார்னேஜ் தான் இத்தனை வருஷம் பார்த்துருப்போம். நேற்று ராஜஸ்தான் ராயல்ஸோட கார்னேஜ்.